கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த லெந்து நாட்களில் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லெந்து நாட்களில் மாத்திரமல்ல, வருஷத்தின் எல்லா நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் பாடுகள், அதன் மூலமாக கிடைத்த ஆசீர்வாதங்கள், மீட்பை நாம் அறிந்து கொள்வது, தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், அதனாலே உண்டான மீட்பு, அதனாலே உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே தெளிவாக பெரும்பாலும் அதனை குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமது பாவங்களை சுமந்து தீர்த்தார், நமது சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார், நமது நோய்களை, நமது பலவீனங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் போதிக்கிறது. மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே மெய்யாகவே அவர் நமது துக்கங்களை சுமந்தார், நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நமது தரித்திரத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கினார், மாம்சத்தின் கிரிகளை அழித்தார், பிசாசின் சகல கிரிகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவானிலே நாம் வாசிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு நமக்கு நிழலாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையில வாழ்கிற நாம் நிஜத்தில் வாழ்கிறோம் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். செங்கல் அறுத்து கொண்டிருந்தார்கள், சுமந்து கொண்டிருந்தார்கள். தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், சம்பளம் இல்லாமல், போதிய வசதி இல்லாமல் அவர்கள் அந்த எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலமாக அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆண்டவராகிய தேவன் அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு, ஆண்டவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டார் என்பதை வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். மோசேயின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தினதை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாவதற்கு முன்பதாக 10 வாதைகள் அங்கே அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 9வது சம்பவமாக வேதத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான், அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆவதற்கு முன்பதாக 9வது சம்பவம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக ஏற்பட்ட 10 வாதைகளிலே 9வது சம்பவமாக இது நடைபெறுகிறது. 3 நாட்கள் காரிருள் உண்டாகிறது எகிப்து தேசத்துல. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஆகவே பழைய ஏற்பாட்டின் நிழலை புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக இவ்வாறு காண்கிறோம். அந்த அந்தகாரத்துக்கு பிறகுதான் சிலுவையிலே நமக்கு மீட்பு உண்டாகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 9வது சம்பவம் பழைய ஏற்பாட்டிலே நடந்த பிறகு 10வது சம்பவமாக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த வீட்டின் நிலைக்கால்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பூசும் போது சங்கார தூதன் அந்த வீட்டை சேதப்படுத்தவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தின பிறகுதான் அந்த ரத்தத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம், தைரியம் உண்டாயிருக்கிறது, மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் நிருபங்களிலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டில் எவ்வாறு நிஜமாக நமக்கு செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசமாகிய கானான் பயனுக்கு நேராக எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி மோசேயின் மூலமாக நடத்தப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உலக மாம்சம் பிசாசின் பிடியிலிருந்தும் நாம் விடுதலையாகி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து பரலோக வாழ்க்கைக்கு நேராக பரலோகத்திற்கு நேராக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் வேதம் இவ்வாறு சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் வந்து மீண்டும் உங்களை நான் கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து வாழ்ந்து பரலோக பயணத்துக்கு நேராக நடத்தப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை மோசே தலைவனாக இருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக வழி நடத்த தேவன் நியமித்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் மூலமாக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 வாசிக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பிறகு ரோமரிலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி 1ஆம் அதிகாரம் இவ்வாறு கிருபையும் சமாதானம் உண்டாவதுன்னு ஆரம்பித்து அந்த அதிகாரம் முடியும் போது கிருபையும் சமாதானம் உண்டாவதா என்று முடிகிறது. அது மாத்திரமல்ல, ரோமரிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று ஆரம்பித்து கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி முடிகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இது கிருபையின் காலமாயிருக்கிறது, இதுவே ரட்சணியின் நாள், இதுவே அனுகிரக காலம் என்று சொல்லி கொரிந்தியர்களே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக நடத்தப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே இந்த செங்கடலுக்கு ஒப்புமையாக வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஞானஸ்நானம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மரித்து ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்படுகிறோம், கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுதினமும் மன்னா கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற நமக்கு, புதிய உடன்படிக்கையிலே வாழ்கிற நமக்கு வார்த்தை தான் மன்னாவாய் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் அனுதினமும் நம்முடைய சரீரத்திற்கு சாப்பாடு, இட்லி, தோசை இவர்களை சாப்பிடுகிறோம். ஆனால் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் வார்த்தை தான் உணவாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகவேதான் வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே இந்த வார்த்தை என்கிற மன்னாவை நாம் புசிக்க வேண்டும். அனுதினமும் இரவும் பகலும் அந்த வார்த்தை மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பம் வழி நடத்தினதை போல இப்போ இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆனார்கள் என்றால், எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால்
அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவ்விசுவாசத்தினாலே, அதாவது விசுவாசம் இல்லாததினாலே அவர்கள் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இருந்தாதான் நாம பரலோகத்துக்கு போக முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளையாவதற்கே விசுவாசம் தேவை. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் எல்லாவற்றுக்கும் மேலாக அப்போஸ்தலனாகிய பவுல் மரண தருவாயில் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அவிசுவாசத்தினாலே சிறுவர் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். நாம் விசுவாசத்தினாலே, ஏனென்றால் வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவன் ஆகிய பரலோகத்தை அவர்கள் அடைய முடியும். ஆகவே நம்முடைய ஜெபம் விசுவாசத்தால் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை ஆபேலை போல விசுவாசத்தோடு பலி செலுத்த வேண்டும். விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய வசனங்களை கேட்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும், விசுவாசத்தோடு வாழ வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. இந்த 2 நாட்களிலும் கூட கல்வாரியின் பாடுகள் மூலமாக கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே கிடைத்த ஆசீர்வாதங்களை விசுவாசித்து அறிக்கை பண்ணி நாம் அதன்படி செயல்பட்டு வாழும் போது நிச்சயமாகவே தேவனுடைய சித்தமாகிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமது அளவற்ற கிருபைகளினாலே, எல்லையில்லாத கிருபைகளினாலே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை விசுவாசித்து அதனால் கிடைத்த பலன்கள், வெற்றியை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணி ஆண்டவரை நம்பி ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தினாலே, தேவனுடைய விசுவாசத்தினாலே கர்த்தர் எங்களை நிரப்புங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் திறந்தருளுங்க. ஆசீர்வதிங்க. கல்வாரி சிலுவையின் மூலமாக கிடைத்த அத்துணை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு ரட்சகரின் நாமத்தில் மூலமே கேட்கிறோம் எங்கள் ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you.